தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடனான நேர்காணலை நடத்துவதற்காக தற்போது விஜய் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா, விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மாவட்ட நிர்வாகிகளுடன அந்த நேர்காணல் நடத்த இருக்கிறார். இதற்கான அந்த நேர்காணல் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. இதற்காக தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இந்த சந்திப்பில் பார்த்தீர்கள் என்றால் 20க்கும் குறைவான மாவட்டங்களில் இந்த நிர்வாகிகளை சந்திக்கிறார். குறிப்பாக மாவட்ட நிர்வாகிகள் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் அதற்கு முன்பாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து நேர்காணல் நடத்த இருக்கிறார் என்று ஏற்கனவே ஜனவரி 10ஆம் தேதி தகவல் வெளியானது. நாமளும் அதை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் இந்த நேர்காணலானது இன்று நடைபெறுகிறது. மாவட்ட பதவிகள் 15ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்டம், ஒன்றியம், நகரம் என பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தப்பட்டு கிளை வரைக்கும் அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். இதற்கான அந்த தேர்வு மாவட்டம் வாரியாக கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. அதற்கான பட்டியலும் கொடுக்கப்பட்டு வந்தது. அதே போல ஜனவரி 10ஆம் தேதி மாவட்ட நிர்வாகிகள் அந்த பதவிக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டு போட்டியிடுபவர்கள் யார் என்று அவர்களெல்லாம் நிரப்பி கொடுக்கப்பட்டு அதற்கான தேர்வு முறைப்படி நடைபெற்றது. அதற்கு அடுத்தபடியாக அந்த தேர்வில் இருந்து இறுதி பட்டியல் தயார் செய்யப்பட்டு கட்சியுடைய தலைவருக்கு விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை தான் இன்று சந்திக்கிறார். இது பகுதி பகுதியாக நடக்க இருக்கிறது. அதில் முதல் கட்டமாக இன்று அரியலூர், கடலூர், தர்மபுரி, கோவை, சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த அந்த நிர்வாகிகளை சந்தித்து நேர்காணல் நடத்த இருக்கிறார். இதற்காக மகளிர் அணி மற்றும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் என சம்பந்தப்பட்டவர்களை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது பனையூர் அலுவலகத்தில் வந்தடைந்திருக்கிறார்கள். இவர்களை தான் தற்போது விஜய் சந்தித்து பேச இருக்கிறார். இதற்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்து தற்போது பனையூர் அலுவலகத்திற்கு கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 20 நிமிடங்களில் இந்த நேர்காணல் என்பது தொடங்க இருக்கிறது. பதவி குறித்தும் பதவி உள்ளிட்ட என்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்களோடு நேர்காணலில் விவாதிக்க இருக்கிறார். அதற்கு பிறகு முதற்கட்ட பட்டியல் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.